கௌந்தேயா பிரதிஜானகி நாமே பக்த பிரணஷ்யதே, நாமே பக்த பிரணஷ்யதே. பிரேமஸ்வரூபர் அன்பின் வடிவங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதா அத்தியாயம் 9, ராஜவித்ய யோகம், ஸ்லோகம் 31. நேற்று ஸ்லோகத்தோட தொடர்ச்சியா கிருஷ்ண உணர்வு கொடிய பாவிகளானாலும் ஆயினும் என்னை பிரத்யேக பக்தியில் வணங்குபவர்களுக்கு அவர்கள் சரியான தீர்மானத்தை மேற்கொண்டதால் அவர்களை நீதிமான்களாக தர்மவான்களாக கருதப்படுகிறார்கள், நான் கருதுகிறேன் என்று சொல்றார். இது பரமாத்மாவோட, பகவானோட, கிருஷ்ண உணர்வோட, சச்சிதானந்த உணர்வோட கருணை பாவத்தை குறிக்குது. எக்காலத்திலையும் எந்த நிலையிலையும் தன்னை வணங்குபவர்களுக்கு, சரணடைவர்களுக்கு அவர்கள் கடந்த காலம் எதுவாயினும், அவங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், கொடிய பாவிகளாக, ஈவன் இந்த வைலஸ் சின்னஸ்னா ரொம்ப மோசமானவங்களா இருந்தா கூட, நிறைய துஷ்கர்மம் பண்ணியிருந்தா கூட என்னை வணங்கும்போது அவர்களே நான் சரியான தீர்மானத்தை மேற்கொண்டதால், அவங்களோட லட்சியம் நான் தான்றது அந்த தெளிவு பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களை நான் நீதிமானா தர்மவானா, தர்மவான்களாக கருதப்படுகிறார்கள். நான் கருதுறேன். என்னோட எண்ணம் ஒரு விதத்துல இன்னைக்கும் அப்படிதான். நிறைய பேரோட கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை. எனக்கு அதை விட கடந்த காலம் தெரியும், அவங்க அவதாரத்தோட வரணும்ன்றது தெரியும். இருந்தாலும் அந்த வாய்ப்பை ஒவ்வொருத்தருக்கும் வழங்கிட்டு இருக்கேன். அவங்க மேல்நிலை அடைய, அந்த ஆன்மா எழுச்சி அடைய, நிறைய அறியாமையில வசப்பட்டு தீய பழக்கங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு அளவுக்கே வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் இருந்தாலும் அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியுமோ, கொடுத்துட்டு இருக்க முடியுமோ, அளப்பரியா அன்புல நிபந்தனையற்ற கருணையில் இது உணர்வு கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் கடவுளோட கருணை உள்ளம். அந்த கருணை பாவத்தை அந்த விளக்கக்கூடிய ஸ்லோகமா நேத்தோட ஸ்லோகம். அதோட தொடர்ச்சியா அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு கொடிய பாவிகளானாலும் என்னை பிரத்யேக பக்தியில் ஈடுபடக்கூடிய அந்த ஆத்மாக்கள் தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படின்னா, சீப்ரம் பவதி தர்மாத்மா. சீப்ரம் என்ன, அதி விரைவில், குயிக்லி they become virtuous, they become righteous. காலப்போக்கில் கடவுள் தான் லட்சியம், பக்தி மார்க்கத்துல இருக்கணும்னு ஆத்மா முடிவு பண்ணிடுச்சுன்னா அவங்க அதிவிரைவில் அவங்க நல்லொழுக்கத்துடன் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லொழுக்கத்துடன் அவங்க வாழ ஆரம்பிக்கும் போதே என்ன நடக்குதுன்னா, அவங்க முடிவில்லா நிலையான நிம்மதியை அடைகிறார்கள். சாஸ்வத் சாந்தி நிகச்சதி, சாஸ்வதமான சாந்தி, அதுதான் பிரசாந்தி. சாந்தினா நிம்மதி. கொஞ்ச நேரம் பஜனை கேட்கும்போது நிம்மதி இருக்கு, கோயிலுக்கு போகும்போது நிம்மதியா இருக்கு, ஆசிரமத்தில் இருக்கும்போது நிம்மதியா இருக்கு, தியானத்தில் ஈடுபடும் போது நிம்மதியா இருக்கு, அன்றாட ஆச்சார அனுஷ்டானத்தை பண்ணும்போது, ஆன்மீக பயிற்சி பண்ணும்போது நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த நிம்மதி இன்னைக்குமே இருக்குமா? அங்க ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. அது உங்களை நீங்க உணரும் போது, பக்தி மார்க்கத்துல அது ஆழமா பிரத்யேக பக்தியில் ஈடுபடும் போது, தர்மவான்களா மாறும்போது, உங்களோட ஒரு நோக்கம் அது
தெளிவாகும் போது அது கிடைக்குது. ஷீப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்திம் நிகச்சதி. இங்க அடுத்த வரியில இன்னும் அற்புதமா கிருஷ்ணோடர் சொல்றது, கௌந்தேயா பிரதிஜானகி குந்தியின் மைந்தனே ஓ சன் ஆஃப் குந்தி, டிக்ளேர் இட் போல்ட்லி, தைரியமாக அறிவிப்பாய, தைரியமாக பிரகடனம் செய்வாயாக. நாமே பக்த பிரணஷ்யதி, நோ டிவோட்டி ஆஃப் மைண்ட் இஸ் எவர் லாஸ்ட். என்னுடைய பக்தன் ஒரு பொழுதும் அழிவதில்லை. அங்க முன்னாடி அதுக்கு இது இருக்கு, கண்டிஷன், அதாவது நிபந்தனை இருக்கு. என்ன? அவங்க தர்மாத்மாவா இருக்கணும், அந்த தர்மத்திலிருந்து, தர்மத்தின் பாதையிலிருந்து விலகக்கூடாது. அவங்களோட கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வருங்காலம், நிகழ்காலம், வருங்காலத்துக்கு வித்திடணும், தெளிவாகணும். அந்த பாதை தர்மத்தின் வழியில நடக்கும்போது, பிரத்யேக பக்தியில ஈடுபடும் போது அந்த நிலையான நிம்மதியும் அந்த ஆன்மாக்கள் அடைகிறார்கள், நல்லொழுக்கமும் பெறுகிறார்கள். அதே சமயத்துல இங்க குந்தியின் மைந்தனா இருக்கக்கூடிய அர்ஜுனன் மூலியமா இந்த பிரகடனத்தை கிருஷ்ணர் செய்யுது. ஒரு 3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ண உணர்வு அந்த தெய்வ வாக்குறுதியை கொடுத்தது. 9.22 எங்களுக்கே தெரியும். யோகக்ஷேமம் வகாமியகம், நான் என்னோட பக்தருக்கு அனன்யாச சிந்தயந்தோமா ஏஜன பரியுபாசத்தே தேசம் நித்யா விக்தாரம் யோகக்ஷேமம் வகாமியம். என்னிடத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பக்தருக்கு, என்னோட நிலப்பிலேயே ஆழமாக அவனோட மனசை ஈடுபடக்கூடிய அந்த பக்தனுக்கு அவர்கிட்ட இல்லாததையும் நான் தலைமையில தூக்கிட்டு போய் கொடுப்பேன், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளையும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி. இப்போ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணோடர் என்ன சொல்லுதுன்னா, அர்ஜுனா நீ வாக்குறுதி கூட. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னா டிவோட்டி மூலியமா, ஓ அர்ஜுனா, ஏன்னா நான் வாக்குறுதி கொடுத்தாலும் பக்தனுக்காக அந்த வாக்குறுதியை மீற வேண்டிய அந்த காலகட்டம் வந்துடும். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா உனக்காக நான் ஆயுதம் எடுக்கக்கூடிய நிலை வந்தது. யாருக்கோட போராட? பீஷ்மரோட போராட. நான் என்னோட வாக்குறுதிய தர்மத்துக்காக, தர்மவான்களை காப்பாத்துறதுக்காக, தர்ம ஸ்தாபனம் பண்றதுக்காக, பக்த சம்ரட்சணம் பண்றதுக்காக நான் என்னோட வாக்குறுதியை கூட நான் மீறுவேன். ஆனா ஒரு பக்தன் கொடுத்த வாக்குறுதிய, சரணாகதி அடைந்த ஒரு பக்தன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிய, தர்மத்தின் வழியில நடக்கக்கூடிய அந்த பக்தன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிய, நல்லொழுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிய என்னால மீற முடியாது. அதனாலதான் முதல்ல அந்த வரி வருது, சீப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானகி நாமே பக்த பிரணஷ்யதி. இந்த வாக்குறுதி தான் நீங்க எனக்காக நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சாய்கிட்ட வாங்க, ஒன்னும் ஆகாது. முதல்ல உங்களுக்கு சாவே இல்லைன்றது உணர்த்துவார், நீங்க அழிவே இல்லாத ஆத்மான்றது உணர்த்துவார். அவதாரத்தோட நீங்களும் அவதாரம் தான் அப்படின்னு உணர வைப்பார். பரோபகாரத்துக்கு உங்க மனசை ஈடுபடுத்துவார். பற்றுதலை மெதுவா ஏறறுப்பார் அப்படின்னு சொல்ல. அங்க வந்தா என்ன, ஏற்கனவே பெருமாள் தான் வேண்டிட்டு இருக்கேன், பெருமாளும் சாய்தான், சிவனை தான் வேண்டிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவதாரத்துக்கிட்ட வரும்போது அந்த வாக்குறுதி கொடுக்கணும். உங்களை உருவம் ரீதியா, உணர்வு எல்லாம் ஒண்ணுதான், உருவ ரீதியா நிறைய பேர் குழப்பினாலும், ஏன் அவரை நீங்க பின்தொடர்றீங்க, அவர் ஏன் நீங்க பக்தி பண்றீங்க, அவர் கடவுள்ன்றதுக்கு என்ன உங்ககிட்ட சாஸ்திரம், என்ன பிரமாணம் இருக்கு, என்ன இது இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள். நீங்க வாங்க, அவர் உங்களையே கடவுள்னு தான் சொல்றது, அவர் எப்படி கடவுள் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை ஒவ்வொருத்தரும் கொடுக்கும். கௌந்தேயா பிரதி, அந்த வாக்குறுதியை தான் அர்ஜுனன் மூலியமா கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பரமாத்மா இங்க கொடுக்க வைக்கிறார். கௌந்தேயா பிரதிஜானகி, குந்தியின் மைந்தனே அர்ஜுனா அறிவிப்பாய, தைரியமாக பிரகடனம் செய்வாயாக. ஒரு பொழுதும் என் பக்தனுக்கு அழிவே இல்லை, அழிவென்பதே இல்லை. ஆனா அந்த பக்தனுக்கு நிபந்தனை இருக்கு, தர்மத்தின் பாதையில் இருக்கக்கூடிய பக்தனா இருக்கணும், நல்லொழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பக்தனா இருக்கணும், என் நினைப்பிலே இருக்கக்கூடிய பக்தனா இருக்கணும், பிரத்யேக பக்தியில் ஈடுபடக்கூடிய பக்தனா இருக்கணும், அளப்பரியா அன்புல இருக்கக்கூடிய பக்தனா இருக்கணும். அந்த நிலையை சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு, ஏன் அது அந்த நல்லொழுக்கம்
ஒரு கடவுளை அடையிறது தான் என்னோட லட்சியம்னு சொல்லும் போதே எப்படி அந்த நல்லொழுக்கம் வருது அப்படின்னா, கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜீவாத்மா, ஒரு பக்தன் தன் கடந்த காலம் செய்த தவறை எல்லாம் மனமாற உணர்ந்து ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் போது, இனிமே கடவுளை நோக்கி என்னோட பாதை இருக்கும், இன்னும் நான் சாதுவா இருப்பேன், இன்னும் நான் அமைதியோடு இருப்பேன், அன்போடு இருக்கேன், இணக்கத்தோடு இருப்பேன், அனைவரையும் அரவணைச்சு நான் போவேங்கிற அந்த சங்கல்பம் எடுத்தவனையும் தெய்வீக நற்பண்புகள் அவனுள்ள வந்துடுது. அந்த தமோ குணம் ரஜோகுணம் மெதுவாக நீங்கி சத்வகுணத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்துடுது. சத்வகுணத்துக்கு கூட அடையாளமே இல்லை. அன்பு, மென்மை, கருணை, அரவணைப்பு, மன்னிக்கும் தன்மை, மறக்கும் குணம், சகிப்புத்தன்மை, சொல்லிட்டே போகலாம். அன்போட சார்ந்தது என்னென்ன இருக்கோ அதெல்லாம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த தெய்வீக டிவைன் குவாலிட்டிஸ், தெய்வீக நற்பண்புகள் அவரோட உதயமாயிடுது. இந்த நிலை வரும்போதே அந்த ஆத்மா நல்லொழுக்கத்தோட நிலையான நிம்மதி அடைஞ்சு. யார் ஒருத்தருக்கு ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்கோ அவங்க நல்லொழுக்கமும் அடைய முடியாது, அதே சமயத்தில் நிலையான நிம்மதியும் நல்லொழுக்கத்திலே இருக்காம நிலையான நிம்மதியை தேடி போகவே முடியும். பழக்க வழக்கத்தை மாற்றாம ஒழுக்கத்தில் இருக்காம நிலையான நிம்மதியை தேடி கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஆன்மீக பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த நேரத்துக்கு அந்த காலத்துக்கு உண்டான நிம்மதி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, அந்த இணைப்பில் இருக்கும்போது என்றைக்குமே சொல்லக்கூடிய சாஸ்வத சாந்தி, நிலையான நிம்மதி, நிரந்தரமான நிம்மதி கிடைக்க பெறாது. அது நல்லொழுக்கத்தோட சத்துவகுணத்தோட அனைவரையும் அரவணைச்சு அன்பு, கருணை, மென்மை, தன்னடக்கம், பணிவு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும்போது தான், ஏன்னா அன்பு, அளப்பரிய அன்பு இருக்கும்போது தான் நீங்கள் ஒருத்தரை மறக்கவும் செய்கிறீங்க, மன்னிக்கவும் செய்கிறீங்க. ஒருத்தரை அவர்கள் பண்ண தவறுக்கு உங்களால் மன்னிக்க முடியலன்னா உங்கள் மனசில் ஒரு விதத்தில் அந்த ஆத்மா மேலே அந்த வெறுப்பு வேறொன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதுவே அறிகுறி அன்பு குறைவாக இருக்குன்றது. அதுதான் அறிகுறி அன்பு குறைவாக. நீங்கள் வெறும் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறக்கவும் செய்யணும். மன்னிக்கிறதும் மறக்கிறதும் அவங்க பண்ண தவறுக்கு இல்லை, உங்கள் மனசு நிறைவாக இருக்குது. மன்னிக்க முடியல, மறக்க முடியலன்னு நீங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அது. அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மன்னிக்க முடியாத தன்மையும் மறக்க முடியாது. அதனால அளப்பரிய அன்புல இருக்கும்போது தான் அந்த சகிப்புத்தன்மை வரும். அந்த சகிப்புத்தன்மையால தான் இந்த மன்னிக்கக்கூடிய குணமும் மறக்கக்கூடிய குணமும் வரும். அதுதான் அந்த இணக்கத்தை உருவாக்கும். இதுதான் இங்கே தான் அதில் தான் சொல்கிறது டிவைன் வர்ச்சூஸ். அந்த தெய்வீக நற்பண்கள் வர 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 அவங்க நிலையான நிம்மதி அடைவாங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள் ஒரு பொழுதும் அழிவதில்லை அப்படின்ற அந்த வாக்குறுதி பக்தன் மூலியமா, ஜீவாத்மா மூலியமா கொடுக்குறீங்க. இன்னைக்கு நீங்க தான் கொடுக்கும். என் சுவாமி கிட்ட வந்தா உங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். மோட்சம் கன்ஃபார்ம் உங்க பட்டத்துல எடுத்துருவாரு. சோதனை இருக்கும், அதெல்லாம் வரும். சோதனையும் சாதனைக்காக தான், வேதனையும் வெகுமதிக்காக தான். அந்த நிலையை அடையிறதுக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கிருஷ்ண உணர்வு அதை தான் சொல்லுது. அந்த நிலையில ஒவ்வொருத்தரும் 50வது நாள் இன்னைக்கு முடிச்சது. 1/2 செஞ்சுரி அடிச்சாச்சு. பகவத்கீதா ஸ்லோகா, ஒவ்வொரு நாளும் அதுக்கு உண்டான கமெண்ட்ரி, விளக்க உரை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த உணர்வில் என்ன வந்ததோ அதை எல்லாத்துக்கும் விளக்கி இருக்கு. கேட்டாச்சு, எழுதியாச்சு, பயிற்சியில் ஒப்பிச்சாச்சு, பாராயணம் மறுபடியும் சொல்லியாச்சு. இதோட நிற்கக்கூடாது. இதை பயன்பாட்டுக்கு, அன்றாட செயலுக்கு 700 ஸ்லோகமும் சொன்னது எதுக்கு? என்னன்னா
ஒரு ஸ்லோகத்தை முழுசா யாரு பின்பற்றினாலும் 700 ஸ்லோகத்துக்குண்டான அந்த சாரத்தை அந்த ஆத்மா உலகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் சோகத்தை விநாசம் பண்ணிடும். சோக விநாசகம் அந்த அற்புதம் பகவத்கீதை. அதனால அடுத்த ஆஃப் செஞ்சுரிக்கு நம்ம ரெடி ஆகுவோம். நெக்ஸ்ட் 50 முக்கியமான ஸ்லோகத்தை எடுத்திருக்கு. எல்லா ஸ்லோகமும் இம்பார்ட்டன்ட் தான், எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த உணர்வில் வருது அத்தனையுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் தீக்குச்சி தான். எந்த உரைச்சினாலும் ஞான அக்னி கொளுத்து விட்டு தான் கொளுத்து விட்டு எரிச்சிட்டு இருக்கு. அதை வெளியில் போனால் அணைஞ்சிடுது. அது அணையாமல் பார்க்க வேண்டியது உங்களோட வேலை. அதை கொளுத்து விட்டு எரிய வைக்கிறே, அதை தீப்பெட்டியில் உரைச்சிட்டே இருக்க வேண்டியது என்னோட வேலை. அது நான் பண்ணுறேன். அதாவது இந்த ஞான அக்னியை இந்த தீக்குச்சியை தீப்பெட்டியாக இருக்கக்கூடிய உங்கள் மனசு மேலே அது உரைச்சிட்டே இருக்க வேண்டியது என்னோட வேலை. ஆனால் அது அணையா விளக்கா பார்க்க வேண்டியது உண்டு. அந்த மாயையில் அணைச்சிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அணைகிறதுன்னு என்ன, அணையா விளக்குன்னு என்ன, ஆத்ம ஜோதி தான், ஸ்வயம் ஜோதி தான், பரஞ்சோதி தான். ஆனால் அது அணையா விளக்கு தான். ஆனால் மாயங்கிற திரையை மறைச்சதுனால அந்த விளக்க அந்த பிரகாசத்தை ஒவ்வொருத்தரும் உணர முடியும். அனந்த பிரேமசாயோட ஜன்மதினம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. காந்தாரி யுவராணியா காந்தாரத்தில் பிறக்கிறாங்க. சகுனியோட தமக்கையா தங்கையா பிறக்கிறாங்க. சின்னதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு விஷயம், அவங்களோட தந்தையும் தாயாரும் சுபாலரும் தாயும் சொன்ன விஷயம் என்னென்ன, நம்மளோட ராஜ்யம் சிற்றரசு, நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம ஒரு பேரரசோட உன்னோட திருமணம் நடந்தா அது நம்மளோட சிற்றரசுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இன்னைக்கும் பாருங்க, ஒரு சாதனா பண்றதுக்கு கூட அந்த சாதனா பண்ணா என்ன பெனிஃபிட்னு சொல்லணும். அப்போதான் சாதனா கூட சீக்கிரம் நடக்கும். ஒரு 10 நாள் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க, 11வது நாள் உங்களுக்கு பண வரும்னா தினமும் பண்ணுவாங்க. கனகதரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, 48 நாள் தங்க மழை பெய்யும், நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காய் வரும் அப்படின்னா வருதோ இல்லையோ, ஆனால் அந்த அந்த பெனிஃபிட்டை சொன்னோடனே சாதனா சீக்கிரம் நடக்கும். இந்த மாதிரி தான் அந்த துவாபரயுகத்தில் காந்தாரிக்கும் தாயும் தந்தையும் இந்த ராஜ்யத்தோட பலவீனத்தை, சிற்றரசா இருக்கு, மலை பிரதேசமா இருக்கு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காந்தகார் தான் அந்த காலத்துல காந்தாரம். அந்த தன்மையை அவங்க சொல்லும்போது அப்போ இந்த குழந்தைக்கு அப்போ என்ன அர்த்தம், நிறைய ராஜகுமாரர்கள் பிறக்கணும். நிறைய ராஜகுமாரர்கள் பிறந்தாதான் நான் ஒரு பேரரசுக்கு மனம் முடித்து அதோட சம்பந்தம் படுத்தி இந்த ராஜ்ய விரிவாக்கம் நடந்து இந்த ராஜ்யத்துக்கு ஒரு பாதுகாப்பு. உண்மையான இன்டென்ஷன் இதுதான். ஆனால் அதே சமயத்தில் காந்தாரியோட முன்பிறவி பலனும் இருக்கு. காந்தாரி அம்மாவுக்கு இந்த முன்பிறவி பலனும் இருக்கு. இதுதான் அவங்கள தூண்டுது. பரமேஸ்வரன் கிட்ட தவம் இருந்து அந்த அவ்வளோ 100 புத்திர பாக்கியத்தை பெறதுக்கான அந்த தூண்டுகோலா இது இருக்கு. அந்த சிறு வயதிலையும் காந்தாரி அம்மா யுவராணியா இருக்கும்போது சுகபோகத்தெல்லாம் தவிர்த்து கடும் தவத்துல ராணியா யுவராணியா இருக்காங்க, இளவரசியா இருக்காங்க. கடும் தவத்துல சிவனை நோக்கி பரமேஸ்வரன் நோக்கி தவம் இருக்காங்க. இந்த குழந்தை இப்படி தவம் இருக்கேன்னு கருணாமயா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து 100 புதல்வர்களோட பாக்கியத்தை கொடுக்குறார். ஏன்னா போலேநாதனா இருக்கக்கூடிய அவருக்கு தெரியும் எந்த எண்ணத்தோட தவம் இருக்காங்கன்னு கூட தெரியும். அஸ்திரத்துக்காக தவம் இருக்காங்களா, சாஸ்திரத்துக்காக தவம் இருக்காங்களா, மோட்சத்துக்காக தவம் இருக்கிறாங்களா, சித்திக்காக தவம் இருக்கிறாங்களா, கைலாசத்தோட பிராப்திக்காக தவம், எல்லாம் தெரியும். அது தெரியாம இருக்க கூட அந்த வரத்தை வரம்ரூஹின்னு கேட்டு அந்த வரத்தை கொடுக்குற 100 குழந்தைகளை ஒரு சராசரி இந்த மனித உடம்பு
இருக்கக்கூடிய தாய் பெற்றெடுக்க முடியாத சாத்தியம் இருக்கா? அந்த வரத்தையும் பரமேஸ்வரன் வழங்குறார். 100 தடவை கர்ப்பமாகணும். கர்ப்பப்பை தாங்குமா? தேகம் தாங்குமா? உடம்புக்கு வலிமை இருக்குமா? ஆனா இருந்தாலும் அந்த யுவராணி கேட்டதுக்காக அந்த வரத்தை கொடுக்குறார். இப்ப வரத்தை வாங்கியாச்சு, விவாகம் நடந்தாச்சு, திருதராஷ்டிர சக்கரவர்த்தியோட விவாகம் நடந்தாச்சு, அந்த பிண்டமும் பிறக்குது. வியாசரோட ஞான திருஷ்டியால் அந்த பிண்டம் 100 துண்டுகளா போட்டு பல யாக வேள்விகள் பூஜை புரஸ்காரத்தினால தவ வலிமையால இந்த பிண்டங்களுக்கு உயிர் ஊட்டி அந்த 100 பிண்டங்களும் 100 சிசுவாக 100 குழந்தைகளால், அதுதான் கௌரவர்கள். அதில் முதல் பிறந்த குழந்தை தான் துரியோதனன். சரியா? இப்போ 100 குழந்தை பிறந்துச்சு. பரமேஸ்வரன் கொடுத்த வரத்தால ஒரே பிரசவத்துல அந்த பிண்டம் வந்ததுனால, சதப்பிண்டம் வந்ததுனால, அந்த பிண்டத்தால ஒரே பிண்டத்தால 100 குழந்தை பிறந்தாச்சு. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருந்தாலே அவ்வளோ ஒரு ஆனந்தம். 100 குழந்தை, 100 குழந்தை அப்படியே வரிசையா நிற்கும் போது தாயோட அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? அதே சமயத்துல கர்வமும் எப்படி இருக்கும்? அதுவும் இருக்குல்ல, 100 குழந்தைங்க எனக்கு இருக்காங்க. ஒரு நாளும் பரமேஸ்வரன் கொடுத்த குழந்தைங்கன்றத காலப்போக்கில் அந்த மறந்துட்டாங்க. காலப்போக்கில் மறந்தாச்சு. எல்லாம் தன் தமையனான சகுனி பொறுப்புல அந்த குழந்தைங்களை விட்டுட்டாங்க. தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு கூட விட்டுட்டாங்க. அந்த சகோதர பாசம், அந்த பற்றுதல், என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க பற்றுதல் அவங்கள தவறான வழியில கௌரவர்களை வழி நடத்திடுச்சு. ஆனா இங்கேயோ துர்வாசர் கொடுத்த அந்த மந்திர உபதேசத்தால குந்தி தேவி பாண்டவர்களை ஒவ்வொரு தெய்வாம்சமா பார்க்க வைக்கிறாங்க. பாண்டுக்கும், பாண்டு சக்கரவர்த்திக்கும், குந்தி தேவிக்கும் 5 குழந்தை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. இந்த குழந்தை என் மூலியமா வந்திருக்கு, ஆனா இது தெய்வ பிரசாதம், இது தெய்வ பிரசாதம், இது தெய்வ பிரசாதம். தெய்வ பிரசாதம் அப்படிங்கிறது மனசுல தெளிவா இருக்கு. பாண்டு மகாராஜா கொடுத்த அந்த ஞான உபதேசமும் அதுதான் மனத்துல இருக்கும் போது. அதனால பாண்டவர்களுக்கும் அந்த தன்மை இருந்தது. அந்த தர்ம சிந்தனை, சதா தர்ம சிந்தனை, சதா தர்ம ரக்ஷணா, சதா கருணை பாவத்தோட இருந்தாங்க. அதே சமயத்துல இங்க பரமேஸ்வரனோட பிரீத்தி பிரசாதத்தால வந்தக்கூடிய கௌரவர்களுக்கு அந்த தன்மை இல்லை. ஏன்னா தாயோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். மதரோட இங்க பற்றுதல் ஒரு தாய், இங்க தெய்வம் கொடுத்த குழந்தைங்கிற அந்த உணர்வோட வந்தாங்க. கடைசியில எது ஜெயிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 100 குழந்தையும் இறக்கும்போது கூட கிருஷ்ணரை சபிக்கிறாங்க. அதையும் கிருஷ்ணர் சந்தோஷமா ஏற்றுக்கிறார். சபிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. இது மகாபாரதத்துல குறிப்பிடப்படல. இந்த 100 குழந்தையும் இறந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்லணும். தெரியுது, அதர்ம வழியில நடந்துட்டாங்க. திரௌபதியோட வஸ்திராகரணம், அதர்ம சிந்தனை, துஷ்கர்மம், இதனால தர்ம யுத்தத்துல உங்களோட அழிவு நிச்சயம் இருக்கு. யுதிஷ்டனுக்கு தேவையான அந்த சிம்மாசனத்தோட அபாரிகா நிலை, இதெல்லாத்துக்கும் காரணமா இருந்தாலும் அந்த மனசு அவங்களுக்கு சாந்தமாக. கிருஷ்ணா சொல்றாரு, 2 வருஷத்துக்கு அப்புறம் சாபமும் கொடுத்தாச்சு. ஆனா இருந்தாலும் கிருஷ்ணர் காந்தாரி தாயை அரவணைச்சு அவங்கள சொல்றாரு, இந்த சாபத்தையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாரு. 2 வருஷத்துக்கு நீங்க இதே சிந்தனையில இருங்க, கண்டிப்பா பரமேஸ்வரன் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும். ஏன் 100 குழந்தை போச்சு? திருதராஷ்டிரனுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. திருதராஷ்டிரன் அவருக்கு சொல்லியாச்சு, 100 குழந்தை பிறந்து ஒண்ணு கூடி மிச்சம் இல்லாம 100 குழந்தையும் இறந்துடுச்சு யுத்தத்துல அப்படின்னும் போது திருதராஷ்டிரனோட கர்ம வினையும் கிருஷ்ணா சொன்னார். 50 ஜென்மத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருந்த, இப்படி பண்ண, அதனாலதான் இங்க இந்த குழந்தை. ஆனா
இங்கே அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம், அந்த சாதனாவுக்கு அப்புறம் ரொம்ப லிங்க நிஷ்டையாக இருக்கக்கூடிய காந்தாரி மாதா கேட்டு 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 ஒரு நாள் சிவன் பரமேஸ்வரன் பாலிய பருவத்தில் யுவராணியாக இருக்கும்போது காட்சி கொடுத்தவர் காட்சி கொடுத்து அந்த ஞானத்தை சொல்கிறார். இத்தனை அழிவுக்கும் காரணம் இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஒரு விதத்தில் இது யோனி இப்படி தான் நடக்கணும்னு இருக்கு. கிருஷ்ணர் அவதார காலகட்டம், மகாபாரத போர் இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் இருந்தாலும் உன்னோட தன்மை மாறவே இல்லை. ஒரு நாளும் என்கிட்ட வாழ்ந்துங்கன்னு வரத்தை நீ மறந்துட்ட. என்னோட குழந்தைங்கன்னு சொல்லியிருந்தா இந்த சிவனோட தர்ம சிந்தனை உங்கள் குழந்தைக்கு வந்திருக்கும். நீ உன்னோட குழந்தைங்கன்னு சொன்ன. உன்னோட குழந்தைங்கன்னு சொல்லும் போதே உனக்கும் உன்னோட தமையனான சகுனிக்கும் தாய் மாமனான சகுனியோட அந்த உணர்வு, அந்த குணாதிசயம் இந்த குழந்தைக்குள்ள போட்டுச்சு. அதனால அவங்க தர்ம சிந்தனையை மறந்து அதர்ம வழியில போயிட்டாங்க. ஒரு விதத்துல இதுதான் இன்னைக்கு எல்லாமே கற்கக்கூடிய பாடம். குந்தி ஒவ்வொரு நாளும் அவங்க சொன்னாங்க, திருதராஷ்டிரன் அவங்கள போய் உங்கள் பசங்க உன் 5 பசங்களை யாரும் காப்பாற்ற முடியாது குந்தி, அவங்கள மண்டிட்டு மன்னிப்பு செய்து யுத்தத்திலேருந்து பின்வாங்கன்னு சொல்லும்போது கூட சொன்னாங்க, எந்த சக்தி அவங்கள இந்த பூலோகத்துக்கு எனக்கு தெய்வ பிரசாதமாக கொடுத்துச்சோ, எந்த சக்தி இது வரைக்கும் காப்பாற்றிச்சோ அந்த சக்தியை அவங்கள காப்பாற்றட்டும். அப்படி இல்லைனாலும் எல்லாமே மிருத்யுன்னு சொல்லக்கூடிய அந்த மாயைக்கு இரையாக, மரணத்துக்கு இரையாக போகிறவங்க தானே, அந்த காலனுக்கு இரையாக போகிறவங்க. என்ன இருந்தாலும் இந்த உடம்பு போகும், மரணம் இப்படின்னு தெளிவான நிலை குந்திக்கிறது. அதனால தான் குந்தி பாசம் இருந்தது பாண்டவர்கள் மேலே. ஆனால் என்னோட குழந்தைங்கன்ற பட்டுதல் இல்லை. பட்டுதலுக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுதான் இன்னைக்கு புரிஞ்சுக்கும். குந்தியோட கதையும் மாதா காந்தாரியோட கதையும் அதுதான் வருது. இதில் என்ன விசேஷம்னா, அதுக்கப்புறம் அவங்க நிறைய மாற்றமாகி 2-3 ஜென்மம் எடுத்து இதே நிலைகளில் காந்தாரி மாதாவும் மாதா குந்தியும் யசோதமாவோட நிறைய நண்பர்களாக சாய் அவதாரத்தில் அத்தனை அதிசயங்களும் அனுபவிச்சாங்க. யாருன்னு மட்டும் கேட்டாரு, யாருன்னு மட்டும் கேட்டாரு. அந்த பாக்கியத்தை எல்லாம், அந்த நிலையை கடந்த அத்தனை அதிசயங்களையும் இதே அனுபவிச்சாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஆத்மா இன்னைக்கு ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கக்கூடிய அனுபவம். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த அறையை விட்டு வெளியே போனா கூட ஒவ்வொருத்தருக்கும் என்னோட பையன், என்னோட பொண்ணு, என்னோட குடும்பம், கடவுள் கொடுத்த பையன், கடவுள் கொடுத்த பொண்ணு இப்படின்னு சொன்னாதான் கடவுளோட குணாதிசயம் வரும். இல்லைன்னா யாரும் உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டா, நீங்கள் நினைக்கிறபடியும் வாழ மாட்டாங்க. இதுவும் இந்த பிணைக்கப்பட்ட பந்தம் மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய சோதனை தான். ஆனால் இந்த நிலை மறவாத நிலையாக இருக்கும். குந்தியோட நிலை எப்படி? குந்தி வாஸ் ஆல்வேஸ் ஃபியர்லெஸ். அவங்களுக்கு பயமே இல்லை. அத்தனை விஷயம் நடந்தால் தெளிவாக, அது தெய்வ பிரசாதம், தெய்வம் பார்த்துக்கிட்டோம். அந்த விஷயம் இன்னைக்கு ஏதாவது ஆயிருமோ ஏன் குழந்தை எப்படி வருங்காலத்தை நினைத்து சிந்தனை சிந்தனை சிந்தனை. அதே ஒரே ஹரிச்சிந்தனையா இருந்தாலே எல்லா சிந்தனையும் போயிடும். அந்த நிலை தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும். ஜன்ம தினத்துல அர்த்தாங்கினியா இருக்கக்கூடிய வைசாலி தேவிக்கும் நான் அந்த உபதேசத்தை தான் கொடுக்குறேன். இது உன் குழந்தை இல்லை, உங்க எல்லாத்துக்கும் நான் அந்த உபதேசத்தை தான் கொடுக்குறேன். உங்க மூலியமா வந்த குழந்தைகள் உங்க குழந்தை கிடையாது. ஒரு ஆத்மா உங்க மூலியமா வரணும்னு இருக்கு இந்த மூலம். அதனால அந்த நிலையில் இருக்கு. குந்தி தேவி மாதிரி இருக்கு, காந்தாரி அம்மா மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா அந்த பட்டுதலே உங்களுக்கு பயத்தை கொடுத்து நிம்மதி இல்லாத நிலையை கொடுக்கும். அது கடவுள் கொடுத்த பிரசாதமா ஆயினும் எல்லா குழந்தையும் கடவுள் பிரசாதம். அந்த நிலையை தான் நீ உணரும். இதுதான் என்னோட உபதேசம், வேற ஒன்றும் இல்லை. பி லைக் குந்தி.